நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. அண்ட் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் தி இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்காரு. சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க. இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும், இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது. காவல்துறை எங்களை கேட்கவே தேவையில்லை, அவங்களே கேன்சல் பண்ணலாமே. காவல்துறை கேன்சல் பண்ணி என்ன சொல்லிருப்பீங்க? செந்தில் பாலாஜி அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை கரூருக்கு வந்து நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்னை திட்டமிட்டு தடுத்துட்டாங்க. இது திமுகவுடைய திட்டமிட்ட சதி, செந்தில் பாலாஜியின் திட்டமிட்ட சதி, கரூர் காவல்துறையின் திட்டமிட்ட சதி. காவல்துறை செந்தில் பாலாஜியின் ஏவல்துறையா மாறி நிக்குது அப்படின்னு பேசிருப்பீங்களா மாட்டீங்களா? மொத்த சோம்பி கூட்டமும் உள்ள இருக்கிறான். திடீர்னு கூட்டத்தை ரத்து பண்ணா அவன் என்ன பண்ணுவான்? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படும். கரூர்ல இருக்கிற ஒரு தொழிற்சாலை மிஞ்சிருக்காது, ஒரு மெடிக்கல் மிஞ்சிருக்காது, ஒரு ஹாஸ்பிட்டல் மிஞ்சிருக்காது, அடிச்சு உடைச்சிருப்பான். ஏங்க ஒரு 25,000 பேர் உள்ள நிக்கிறான். 25,000 பேர் விஜய் வருவான்னு காலைல 12 மணி இருந்து 7:30 மணி காத்திருக்கிறான். பக்கத்துல இருக்கிற பொண்ணை பத்தியோ பிள்ளைய பத்தியோ கவலைப்படாம மேல விழுந்து செத்தவன் விஜய் உள்ள வரலன்னா என்ன பண்ணிருப்பான்? கலவரமா இருக்கும் கரூர்.